இப்படிதான் அவங்க பாடினாங்க. ஆனா இனி நம்ம பார்க்க போறது மாமாவின் லீலைகள். இல்ல அது பொருத்தமா இருக்காது. மாமியின் லீலைகள். என்ன விஷயம்னா, இப்ப நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல குடியாத்த எம்எல்ஏ சிந்து, அதாவது எங்க ஊருக்கு பக்கத்து ஊர் தான், அந்த அம்மா வந்து ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவங்க. அவங்க வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் முறை சட்டசபையை பாக்குறாங்க, பேசுறாங்க. தலைவரை பத்தி 2 வார்த்தை பாடலாமேன்னு சொல்லிட்டு அந்த 2-3 வரிகளை பாடியிருக்காங்க. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார், ஒருத்தருக்கா கொடுத்தார் இல்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான்னு அந்த பாட்டை, அதை இந்த அம்மாவை கேலி கிண்டலா பண்ணணும்னு இந்த சாட்டை மாமா அவங்க உடல் மொழியும் சரி, அவங்க குரல் வளர்த்தி கேலி கிண்டலும் பண்ற மாதிரி சில வரிகளை பாடி சமூக ஊடகங்கள்ல போட்டிருக்கான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், அவர் யாருக்காக கொடுத்தார். இவன் தான் வந்து பொது வெளியில என்ன பேசுறான், நாங்க பெண்களுக்கு பாதுகாப்பானவங்க, பெண்கள் உரிமை பத்தி பேசுறோம், பெண்கள் எல்லாம் வந்து நான் எங்க இயக்கத்தை தான் விரும்புறாங்க அப்படிலாம் வெக்கமே இல்லாம பேசுறான் அந்த சாட்டை மாமா. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. சாட்டை மாமா குரல் வளத்தோடு பேசுறதை விட்டுட்டு இன்னும் பெஸ்டா என்ன பண்ணுங்க, அவங்கள மாதிரியே புடவை சட்டையெல்லாம் வாங்கி தைச்சு போட்டுங்க, அந்த மீசையும் வழிச்சிட்டீங்கன்னா அவ்வளவு அற்புதமா இருப்பீங்க. இதுக்கு மேல நான் எதுவும் பேச விரும்பல. சாட்டை மாமி பத்தி நீங்க என்ன சொல்லணும்னா தாராளமா கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போலாம். செருப்படி வாங்குற ராசியை பாத்திருப்பீங்க, அதுல ரெக்கார்டு பண்ற ராசி உங்க ராசி.